வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 3 முக்கியமான டேட்டாஸ் இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் டிஐஸோட பொசிஷன் வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போதைய கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்லோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு. ஸோ இதனால நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா, அண்ட் இந்த குளோபல் மார்க்கெட்ஸோட அஃபெக்ட்னால அந்த பிரைஸ் ஆக்ஷன் டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நமக்கு பார்க்கும்போதே நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் இன்னையோட டேட்டாஸ் வந்து என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு 21 இருந்துச்சு. இந்த ஏப்ரலோட ஸ்டார்டிங்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா 21 இருந்துச்சு. அண்ட் மார்ச்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகி ஏப்ரலில் மேலே போய் அதுக்கப்புறம் ஏப்ரல் எண்ட் ஆஃப் த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா குறைஞ்சு வந்துட்டு அண்ட் மே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 19 தான் இருக்குது. அண்ட் நேற்று வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். அந்த பியூரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இந்தியா விக்ஸ் வந்து 17லேருந்து பார்த்தீங்கன்னா 16க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அப்போது இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஷிஃப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து 17ல் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி பார்த்தீங்கன்னா 16க்கு வந்துருச்சு. அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஒரு லோவர் ஃபார்முக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ஸ் வந்து ஷார்ப்பாக மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மோர் த ஸ்டெபிலிட்டி மக்கள் என்ன நினைப்பாங்க, அதாவது இந்த ஸ்டெபிலிட்டி இந்தியா விக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுதுங்கிறத ரொம்ப ஒரு சிம்பிளான டேர்மில் சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு பையிங் நடக்குது, எவ்வளவு செல்லிங் நடக்குது, வால்யூம் அண்ட் ப்ரைஸ் ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் ரொம்ப அக்ரெசிவான பையிங்கும் அக்ரெசிவான செல்லிங்கும் ஒரே ஒரு ப்ரைஸ்லேயே நடந்துகிட்டே இருக்குது, இல்லைனா வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்தியா விக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே சமயம் ஸ்லோவான பையிங், ஸ்லோவான செல்லிங் ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். மேபி நிஃப்டி அதே ப்ரைஸ் லெவலில் இருக்கும், பட் அந்த ப்ரைஸ் லெவலோட வால்யூமும் அதோட ப்ரைஸ் லெவலோட பையிங் அண்ட் செல்லிங்கோட குவான்டிட்டிஸும் குறைஞ்சிச்சுனாவே இந்தியா விக்ஸ் டேட்டா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்தியா விக்ஸ் ஓரளவு ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் வந்திருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் ஸ்டெபிலிட்டியை நோக்கி வந்திருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. கரெக்டான ட்ரேடிங் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அண்ட் இது கூடவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும். என்ன அப்படின்னா நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,300க்கும் 24,000க்கும், ஸோ 24,300க்கும் 24,000க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்துச்சு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா விக்ஸ், அதாவது இந்தியன் நிஃப்டி 50 எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி, அதாவது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவு நிலையில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஒரு கேப் டவுனுக்கான மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நேற்று நம்மளோட 330க்கு மார்க்கெட் எந்த ப்ரைஸில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏறக்குறைய 24,380 இருந்துச்சு. ஆனால் இப்போ கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,200 பக்கம் இருக்குது. ஸோ ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் கீழே இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு வந்து முக்கியமாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 பாயிண்டாவது ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போது நமக்கு ஏற்கனவே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 24,300 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனும், கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 24,300 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சை
கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 24,000 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால 24,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டேட்டா வந்து எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வச்சு. அப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். அப்போ நிஃப்டி 50ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸ் 3 மடங்கு இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன் அண்ட் சென்செக்ஸோட டவுன்ஃபாலிங் வந்து பார்த்தீங்கன்னா, 76,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு. நிஃப்டி என்ன பிரைஸ் டவுன் ஆக போகுதோ அதிலிருந்து 2.5 மடங்கு அப்படின்னா 250 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் வரலாம். அப்போ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நமக்கு 250 பாயிண்ட் டவுன்ஃபாலிங் வந்தாலும் ஒரு இன்டர்மீடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னன்னு சப்போர்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 55,600. ஆனா அங்கிருந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா 54,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஆனா இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, இதே சமயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் ஒருவேளை நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பிருச்சு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு வரும்போது இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேல போகணும். அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா ஒருவேளை பிரைஸ் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் அதே இடத்துல கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நேத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் பேஸ் நிஃப்டி 50ல இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் நிஃப்டி 50யும் பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பிரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து நேத்தோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பியரிஷில் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட்டான பியரிஷ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது நெட்டாக அவங்க வந்து -66,000 வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா 21,000 குவான்டிட்டிஸ். அப்போ நான் இந்த சார்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே இருந்துச்சு பாசிட்டிவ் டைரக்ஷன்லனா பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கீழே இருந்துச்சுன்னா செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பச்சையா இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ், ரெட்டா இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ். அப்போ பச்சையும் சிகப்பும் பார்க்கும்போது சிகப்பு கலர்ல பை பண்ணியிருக்காங்க. அப்போ புட் ஆப்ஷன் பையர்ஸா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். அதே சமயம் கால் ஆப்ஷன் செல்லர்ஸா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் சேர்த்தினால தான் இதை நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நெட் பியரிஷா இருக்கு. இது வந்து எஃப்ஐஐஸ் மட்டும் கிடையாது, ப்ரோஸும். அப்போ இந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 லேக் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா புட்டை வந்து பை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நெட்டு தான் 1 லேக் குவான்டிட்டிஸ். இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு. இதை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் பார்க்கும்போது லாங் பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.22 லேக்ஸ் வந்து குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி மொத்தத்தில் பார்க்கும்போது பேரிஷ்கான புட் சேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.33 லேக்ஸ் குவான்டிட்டிஸும், அதே மாதிரி பேரிஷ்கான கால் சேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ இந்த குவான்டிட்டிஸ் ஏன் முக்கியம், ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தோம் இந்த பார் சார்ட்டை பார்த்தோம்னாவே நமக்கு கிளியரா தெரியுது. 2 நாள், முதல் நாள் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க புல்லிஷ்னஸ் போறதுக்கு 1.6 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1.3 எடுத்திருக்காங்க. அப்போ 2 நாளை சேர்த்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு வந்து நேத்து எப்படி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போற மாதிரி இருந்துச்சோ, இன்னைக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சு மார்க்கெட்ல பொசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. ஸோ நேத்தோட மார்க்கெட் அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஃபேக் என்ட்ரி கிடைக்கும், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேத்தோட மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் வந்து லாஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா எப்படி நீங்கள் வந்து தப்பான பொசிஷன்ஸை எடுக்காமல் இருந்திருக்கலாங்கிறது வெறும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைனா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதை நான் வந்து நேற்று டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு லோவர் சைடு கன்சாலிடேட் ஆகும். ஸோ நேத்தோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,500க்கும் 24,000க்கும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அந்த ப்ரைஸ் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ இந்த மல்டிபிள் ரேஞ்சஸில் குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போகும்.
ஆனா, என்னன்னா ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன். ஸோ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழ இறங்கி வந்து அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகும். ஸோ நேத்து எப்படி கொஞ்சம் மேல போய் கன்சாலிடேட் ஆச்சோ, அது மாரி இன்னைக்கு கொஞ்சம் கீழ இறங்கி வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால டவுன் சைட் ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க டைரக்ட்டா மார்க்கெட்ல வந்து ஷார்ட் பொசிஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ எடுக்காம ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது வெயிட் பண்ணி உங்களோட ட்ரெண்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ணும். அட்லீஸ்ட் உங்களோட ஒரு இண்டிகேட்டரையோ இல்லன்னா ஒரு லாஜிக்கையோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க ட்ரேட் எடுங்க. இன்னையோட மார்க்கெட் வந்து குளோபல் எக்கானமி, ஆயில் பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இந்தியன் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. அப்படின்னா, அதாவது அதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணாம இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இந்த குளோபல் நியூஸோ, குளோபல் மார்க்கெட்டோ அண்ட் இந்தியா நம்ம நம்ம ஊர்ல நடக்கிற எலக்ஷன் இது பிரச்சனையோ, இல்லன்னா கேரளால நடக்கிற எலக்ஷன் பிரச்சனையோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. பிஜேபி எம்எல்ஏவோ இல்லன்னா பிஜேபியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் மேல ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட எதுவுமே அஃபெக்ட் பண்றதில்ல. பியூரா பிரைஸ் ஆக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க பிரைஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்ல எங்க பையர்ஸ் இருப்பாங்க, எங்க செல்லர்ஸ் இருக்காங்க, நேத்து எந்த பிரைஸ்லேருந்து செல்லிங் நடந்திருக்கு, நேத்து எந்த பிரைஸ்லேருந்து பையிங் நடந்திருக்கு, அப்படிங்கிறத லைவ் சார்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னாவே போதும். முத்தி பெரிய நியூஸோ இல்லன்னா பெரிய இண்டிகேட்டர்ஸோ நமக்கு தேவைப்படாது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன் சைட் கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்களோ, டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா இல்லன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.